நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்து மூலியமாக நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு சத்தான பொருளை இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள்: காய்ச்சின பசும்பால், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முழு பொட்டுக்கடலை, ஏலக்காய், சீனி. இப்போ பார்க்க போகலாமா? இப்போ ஒரு 7 முந்திரி பருப்பு, அதில் கொஞ்சம் முழு பொட்டுக்கடலை, அதில் பிஸ்தா பருப்பு கொஞ்சம், பாதாம் பருப்பு ஒரு 7, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். 2 ஏலக்காய், ரெண்டு ஏலக்காயை பிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். அதுலேயே ஒரு 2 ஸ்பூனு சீனி, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு. இதை அரைச்சிட்டு வரேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். பார்த்தீங்களா, நல்லா நைஸாக இருக்குது. இது காய்ச்சின பசும்பால். இப்போ அந்த பவுடரை கொட்டி நல்லா இந்த மாதிரியே கலக்கிட்டேன். நைஸாக இருக்குல்ல, அதனால் நான் கலக்கியாச்சு. இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போ இந்த சத்தான பாலை சாப்பிட்டு பார்க்குறேன். நல்ல சுவையாக இருக்குது. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்ம கைப்பக்குவமாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடணும். ஏன்னா பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருள் தான். எல்லாமே நமக்கு சத்தான பொருளை தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது இன்றைக்கி நீங்கள் பார்த்தது சத்து பாலை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.